ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க. சரிங்களா, வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி பனானா பர்ஃபி பண்ண போகிறேங்க. வாழைப்பழ பர்ஃபி. சரிங்களா, அதுக்கு நான் 3 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் 1 கப்பு வெல்லம், ஒரு அரை கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவை, ட்ரை ஃப்ரூட்டு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு ஒரு 1/4 கப்பு போல் நெய்யும் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சிடலாம். அடுப்பத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த 1 கப் வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். அதே 1 கப் அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி. இப்போது அடுப்பத்தை வச்சுட்டுறேன். அது கரையட்டும். அதுக்குள்ளே இந்த 3 வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணி மிக்சியில் போட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. சரிங்களா, இப்போ மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன், பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா அப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு. சரிங்களா, இது ஒரு ஓரம் வச்சுடுவேன். இப்போ வெல்லத்தை பார்த்துக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாங்க. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததோ ஒரு 2 நிமிஷம் பொறுத்து நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க, கொதிச்செடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம், மூடி போட்டு. திரும்பி ஒரு பாத்திரம் வச்சாச்சு, ஸ்டவ் பற்ற வச்சிட்டாங்க. இப்போ நம்ம இதில் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யில் இந்த கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோங்களா, இந்த கோதுமை மாவு போட்டுக்கலாங்க. இந்த கோதுமை மாவை நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க. நெய் சூடாகிடுதும் நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கலாம். இது நீங்கள் தீயை விடக்கூடாதுங்க, நல்லா லோ ஃப்ளேம் வச்சு இப்படி நல்லா வறுத்துக்கணும். இது நல்ல ஒரு கோல்டன் கலர் ஆகிற வரை நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ இது பாதி நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம இதில் 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா இது கூடவே கோல்டன் கலர் வரட்டுங்க. நம்ம பார்க்கலாம், காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும், அதில் நல்ல ஒரு கமகமன் வாசனை வருங்க. அந்த கோதுமாவும் அந்த ரவையும் பொரிஞ்சதுக்கு அடையாளமாக பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எல்லோ கலர் வேணுனாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கலர் போடல, அப்படியே தான் பண்ணுறேன். சரிங்களா, நீங்கள் வேணால் சாதாரணமாக பண்ணிக்கலாம், கலர் வேணுன்னா கலரும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இதில் இந்த வாழைப்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம், கிளறி விட்டுக்கங்க. இப்போ நான் எல்லாத்தையும் போடுறேன். இப்போ இது நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு எடுத்து வச்சுங்க. வெள்ளை தண்ணி கொதிக்க வச்சு தான் வச்சுருக்கோம். பாகை வடிகட்டிடலாங்க. இதில் ஒரு கப்பு சரியாக இருக்குங்க திரண்டு வரும்போது. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இதை நல்லா ஏலக்காய் பொடி போட்டுட்டு இப்போ நல்லா கிண்டிக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரை ஃப்ரூட் எடுத்து வச்சு பார்த்திங்களா, நான் ஒரு 10 பாதாம் ஒரு 10 முந்திரி கட் பண்ணிட்டேங்க. அதையும் இதிலே போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கிண்டிக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா திரண்டு வந்துடும். பார்ப்போம். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்றதாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஒரு தட்டில் போட்டு பரப்பிட்டு பீசஸாக போட்டு கட் பண்ணியும் சாப்பிட்லாங்க. நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா திரண்டு வந்துருச்சுங்களா. ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம பட்டர் பேப்பர் போட்டு வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம இதில் கொட்டிக்கலாங்க. வெயிட்காக அதை நான் முதல்ல போட்டு வச்சுருக்கேன்னா வந்துடுதுங்க வெளியே. சரிங்களா. கட்டலாம். சரிங்களா. இப்போ இதை நல்லா எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாங்க. நெய் 1/4 கப்பு போட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேங்க. அப்போ தான் நல்லா அப்படி ஒட்டாமல் வரும். சரிங்களா. பார்த்துக்கோங்க, சூப்பராக வந்திருக்கு. கலர் போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் ஆட் பண்ணுறேங்க. நட்ஸ் வந்து உங்கள் விருப்பம்தாங்க, எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். நான் வந்து பதாமும் முந்திரியும் தாங்க ஒரு 20 எடுத்துக்கினேன். முதல் நம்ம 10 அதில் போட்டு கிளறணும். இப்போ 10 கட் பண்ணி இது மேலே போட்டிருக்கேங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இப்போ நான் கொஞ்சம் ஆறட்டும், செட் ஆகட்டும், நான் கட் பண்ணி காட்டுறேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே சுட சுட கிண்டி நீங்கள் கேசரி மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை இந்த மாதிரி செட் பண்ணி பர்ஃபி மாதிரி கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்ப ஈஸி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனும் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வருங்க. இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் 10 நிமிஷத்தில். 10 நிமிஷம் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், அழகாக வந்துடுது. இப்போ கட் பண்ணிக்க வேண்டியதாங்க. நான் இது சுட சுட 10 நிமிஷத்தை எடுத்ததுனால அப்படி தெரியுது. சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ பிளேட்டில் வச்சுட்டு காட்டுங்க. பாருங்கள், நான் செஞ்ச பனானா பர்ஃபி கூட சொல்லலாம், இல்லைன்னா பனானா ஹல்வான்னு கூட சொல்லலாங்க. திடீர் ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போது வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு ஒரு வாழைப்பழம் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். டெய்லி நம்ம கேசரியே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்ததும் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நீங்கள் யாருன்னா திடீர்னு வந்துட்டால் கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டில். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்லாவும் வந்திருக்குங்க. அளவெல்லாம் இதே அளவு போட்டுங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.